Hi, my dear 10th standard students. Today, ஃபைனலாக நடந்த ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்க, பார்ட் 1ல 14 1 மார்க்ஸ் இருக்கு. அந்த 14 1 மார்க்ஸ் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம போர்டு எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி 14 1 மார்க்ஸ் அப்படியேவும் எழுதலாம், இல்லைன்னா ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் கூட எழுதலாம். ஸோ ஒரு பேஜில் வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் 20 லைன்ஸ் காலியாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் எழுதலைனாலும் இப்படி எழுதினாலும் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவா ப்ரெசென்ட் பண்ணா ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ பார்ட் 2ல செக்ஷன் 1 அந்த ஷார்ட் ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் நீங்க பென்சில்ல போட்டாலும் ஓகே தான். லாஸ்ட்ல டைம் இருக்கோ செய்யணும் அது. ஸோ செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா அந்த போயம் அப்ரிசியேஷன் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஏ அண்ட் பி இப்படி எழுதினாலும் ஓகே. ஏபி எழுதிட்டு ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இல்லை ஏக்கு நடுவில் பி, ஏ அண்ட் பிக்கு நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு எழுதினாலும் ஓகே. பட் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் அப்ரிசியேஷன் கொஸ்டினை தான் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே தான் போயிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் பார்த்துக்கோங்க எப்படி நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கிராமர் பார்ட்டு ப்ளஸ் அதில் வந்துட்டு ரீஅரேஞ்சு ப்ளஸ் பங்க்சுவேஷன் அந்த மாதிரிலாம் அந்த பார்ட் அட்டன் பண்ணிடுறாங்க செக்ஷன் 3ல. ஸோ பார்த்துக்கோங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதியிருக்காங்க. செக்ஷன் 4ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் வந்துட்டு வரும் பார்த்தீங்களா, ஸோ அதான் அந்த ரோட் மேப் செக்ஷன் 4ல வந்துட்டு ரோட் மேப் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு என்ன டைரக்ஷன்ல போறோம்னு சொல்லிட்டு மேலே எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதினா கூட நல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பேராகிராஃபோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு பேராகிராஃப் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குன்னா இந்த மாதிரி இடத்துலயோ இல்லை இந்த மாதிரி இடத்துலயோ அதுக்கு பேராகிராஃபுக்கு ரிலேட்டடா ரொம்ப சிம்பிளா ஏதாச்சும் ஒரு பிக்சர் வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்க. ஸோ அழகா சப்மிட்டிங் கொடுத்து அழகா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ எழுதும்போது போர்டு எக்ஸாம்ல எழுதும்போது டார்க் இங்க்ல எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கன்க்ளூஷன் பார்ட்லயோ இல்லை ஃப்ரண்ட்லயோ இல்லை எங்க இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு பிக்சர் வரையலாம். ஸோ போயம் பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த poetic டிவைசஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, தனியா poetic டிவைசஸ் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஒன்றும் ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னது, ரைமிங் ஸ்கீம் எப்படி, பிக் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், ஸோ அந்த செட் அப்படியே 5 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரியில் வந்துட்டு அந்த இது வரும் இல்லைங்களா, ரீஅரேஞ்சு, ஸோ அதை எழுதியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி போயம் செக்ஷன் 5ல வந்துட்டு மெமரி போயம். ஸோ மெமரி போயம் வந்துட்டு இங்கே பாருங்க, போயமோட நேமு ப்ளஸ் போயட்டோட நேம் இங்கே எழுதலாம், அப்படி இல்லாட்டி லாஸ்ட்ல இங்கே ஐப்பன் போட்டு இங்கே கூட எழுதலாம். பட் ஒரே ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்கு, பங்க்சுவேஷன் மிஸ்டேக்கு, கேபிட்டல் ஸ்மால் இந்த மாதிரி எந்த மிஸ்டேக் இல்லாமல் எழுதினா தான் நம்மளுக்கு 5 மார்க் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி பாக்ஸ் போட்டு ஸோ ஹெட்டிங் வந்துட்டு இங்கே தனியாக தரணும். இங்கே வந்துட்டு ஹெட்டிங் தனியாக பாக்ஸ் போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங் பாருங்க, ரஃப் காப்பி இருக்கணும். ஸோ இதே லைனில் எழுதணும், இதுக்கு அடுத்த லைனில் ஹெட்டிங் போட்டாலும் ஓகே, வேறு கலரில் ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ அவனுக்கு படிச்சுன்னு தெரியும் இது டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேர் காப்பி. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு நோட் எழுதணும், எத்தனை வேர்ட்ஸ் இருந்தது, நம்ம எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம், லைக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி திக் பார்டர் அண்டு
அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஷாப் நேமு, டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி பிக்சரு, ஃபீச்சர்ஸு, இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில், எந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த மாதிரி இப்படி எழுதணும். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிரைட்டாகவும் ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு தெளிவாகவும் எழுதுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மார்க் கொடுப்பாங்க, 5 மார்க். எல்லாருக்குமே 5 மார்க் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் ஆகணும், அப்போ தான் கொடுப்பாங்க 5 மார்க்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஒரு பிக்சரை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிக்சர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிமம் 5 சென்டென்சஸ் எழுதணும். இல்லைனா அந்த பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறைய கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம் அதை. ஸோ அடுத்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். அது 8 மார்க்ஸ் இல்லைங்களா, நம்மளுக்கு 150 வேர்ட்ஸ் கவர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி போட்டு தீமு, ஆத்தர் போட்டு, கேரக்டர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கூட நம்ம வந்துட்டு பிக்சர், அதுக்கு ரிலேட்டடான சிம்பிளாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிக்சர் வந்துட்டு வரைஞ்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீட்டாகவும் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ the 47th question. அந்த பேசேஜ் கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லைங்களா, அந்த கொஷின் பேசேஜ்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். ஸோ டோட்டலாக முடிஞ்சதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்காகவும் ஹேண்ட் ரைட்டிங்காகவும் லாங்குவேஜ் பேப்பரில் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டாக இல்லாமல் இல்லிஜிபிளாக இல்லாமல் இருந்ததுனாவே ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளோட பேப்பர் மேலே பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்து நல்ல மார்க் வரும். ஸோ நல்ல ப்ரெசன்டேஷனு, பேஜ் வைஸ் அந்த பேஜ் செட்டப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பக்காவாக எழுதும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மார்க் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. ஓகே, so do all the best to all the 10th standard students to get sent them in English. Thank you.